அனைவருக்கும் அன்பான வணக்கம். மலேசிய மண்ணின் மைந்தர், சமூக சேவகர், பிறர் நலன் கருதி உதவும் கரம், மனிதநேயம் கொண்ட மக்கள் தொண்டர், தமிழ் டாக்டர் திரு நெல்சன் முருகன் ஐயா அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். இதோ. வணக்கம். இப்படி ஒரு கதை இருக்கின்றது. கோயிலிலே நாம் பார்ப்போம், கோயில்களே நாம் படி ஏறி கோயிலுக்கு நாம் செல்வோம். 10 படி இருக்கின்றது, 60 படி இருக்கின்றது, இப்படி 100 படி 200 படி வரைக்கும் இருக்கின்றது. ஆகவே ஒரு சிலை பார்த்து, படியை பார்த்து கேட்டதாம். என்னன்னு கேட்டது? நீ செய்த பாவம் எல்லாராலும் மிதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும், அப்படி என்று நீ வாங்கிட்டு வந்த வரம் என்று சொல்லி சிலை சொன்னதாம். அதற்கு கீழே படி இப்படியாக கேட்டதாம். எல்லோரும் உன்னை கையெடுத்து வணங்குகிறார்களே, நீ என்ன பாக்கியம், என்ன புண்ணியம் செய்தாயோ தெரியவில்லை என்று சொல்லி மிதி வாங்கக்கூடிய படி இப்படி கேள்வி கேட்டதாம். அதற்கு அந்த சிலை என்ன சொன்னது தெரியுங்களா? எத்தனை முறை, எத்தனை 1000 முறை ஒளியால் என்னை செதுக்கி என்னை ஒரு உருவம் எடுத்து நான் ஒரு உருவமாக வருவதற்கு எத்தனை வழிகளை நான் தாங்கியிருப்பேன், எப்படியெல்லாம் நான் அழுதிருப்பேன். ஆகவே நான் உருவமாக வந்த பிறகுதான் அந்த வழிகளெல்லாம் சுமந்ததினாலே இன்றைக்கு என்னை வழிபடுகிறார்கள், என்னை கையெடுத்து வணங்குகிறார்கள் என்று சொல்லி அந்த சிலை சொன்னது. ஆகவே இப்படி குயவன் சொல்லுகின்றான், குயவன் கையில் களிமண் நான் அனுதினமும் வளைந்திடுவேன். எப்பொழுது ஒரு குயவன் கையிலே ஒரு களிமண்ணை கொடுத்து அவன் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு சிற்பமாகவோ அல்லது சாப்பிடும் ஒரு பாத்திரமாகவோ அவரால் என்ன செய்ய முடியும், ஏற்படுத்த முடியும். இங்கே நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்பொழுது கடவுளுடைய பாதத்திலே அவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்ய முடியும்? கடவுள் அவனை ஒரு நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மாணவனாக, மாணவியாக, இந்த உலகத்திலே நல்ல ஒரு சாட்சியாக கடவுள் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மதுவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, இன்றைக்கு குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் என்ன? நாம் சரியான பாதையிலே நடக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை. உலகம் ஒரு பக்கம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் குடும்பத்தை மறந்து, நம்முடைய எண்ணங்களை மறந்து, நம்முடைய தரிசனங்களை மறந்து சீர்கெட்டு போய் இன்றைக்கு அலைமோதும் ஒரு ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொடுக்கின்ற எண்ணம் யாருக்கும் வரவில்லை. நான் பல தேசத்துகளுக்கு போகும் பொழுது, கீழ் தேசத்துக்கு வரும் பொழுது, பள்ளி சாலைகளோடு இன்னும் குழந்தைகள் தங்களுடைய காலணியை போடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போவதை நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த தேசத்திலே உலகத்திலே 7வது பணக்காரர்களாக, 4வது பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் உள்ளவர்கள் பள்ளிக்கூடங்களில் உள்ள ஏழை மாணவர்களை தத்தெடுக்க முடியாமல் ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நீங்கள் எப்படி வேண்டும்னாலும் திருமணம் செய்து கொள்ளுங்கள், எத்தனை கோடி வேண்டும்னாலும் செய்யுங்கள். கடவுள் உங்களுக்கு அழகையும் அறிவையும் ஆற்றலையும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தது எதற்காகங்க? சுயநலமாக வாழ்வதற்கா? இல்லைங்க. இந்த உலகத்தில் ஒரு நரகம், ஒரு பரலோகம். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த சமயங்களும், எந்த இனங்களும், நீங்கள் எப்படி தான் நீங்கள் சாமி கும்பிட்டாலும், நீங்கள் எத்தனை தான் நீங்கள் காடி வச்சுருந்தாலும், வசதி வச்சுருந்தாலும், சொர்க்கத்தில் நீங்கள் போய் நேராக நிற்க போகிறீங்க, வரிசையாக நிற்க போகிறோம். அங்கே நிற்கும் பொழுது கடவுள் உங்களை பார்த்து என்ன கேட்க போகிறார்? நமக்கு கொடுத்த தாளந்துகளிலே நாம் எத்தனை தாளந்துகளை சரியாக பயணப்படுத்தினோம் என்று சொல்லி. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்லதை செய்து, ஞானத்தோடு நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு பல அனுபவங்கள் இருக்குது, பல வேதனைகள் இருக்குது. ஆகவே அத்தனை சோதனைக்குள்ளும் நீங்கள் ஒரு பக்தனாக மாறி நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது ஏழைகளையும் என்ன செய்து விட்டார்கள், மறந்து விடார்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். நன்றி.